ஹாய் கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அவர் சமீமாஸ் கிச்சன். இன்றைக்கி சமீமாஸ் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா, செட்டிநாடு மட்டன் கிரேவி எப்படி செய்வது என்பதை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கேஸை பற்ற வச்சுக்கணும். மட்டன் கிரேவிக்கு தேவையான பொருள், கேஸை பற்ற வச்சுட்டு மிளகு ஒரு ஸ்பூனு, சீரகம் ஒரு ஸ்பூனு, கருகாப்பில் கொஞ்சம், பட்டை 2 பட்டை, 2 ஏலக்காய், மிளகா, மல்லி இது எல்லாமே வறுத்துக்குவோம். வறுத்து எல்லாம் பொடி பண்ணிக்குவோம். நம்ம பொன்னிறமாகிற அளவுக்கு வறுத்துக்கலாம். கிரேவிக்கு தேவையான பொருள் வந்து 5 பல்லாரி, ஒரு தக்காளி, 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மல்லித்தலை, 1/4 kg மட்டன் போட்டுக்குவோம். இதை நம்ம பொடி பண்ணிக்குவோம். வாங்க கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். குக்கர் அடுத்து வச்சுக்குவோம். குக்கர் வச்சு தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்குவோம். ஆயில் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். மல்லித்தலை, இஞ்சி பூண்டு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மல்லித்தலை, 5 பல்லாரி, ஒரு தக்காளி கட் பண்ணிக்குவோம். எண்ணெய் சூடாயிடுச்சு. மல்லித்தலை போட்டுக்குவோம். அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்குவோம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்குவோம். வெங்காயம் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் லைட்டாக உப்பு சேர்த்துக்குவோம். உப்பு சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மட்டன் மசாலா சேர்த்துக்குவோம். மட்டன் மசாலா சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம். வதக்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்குவோம். தக்காளியும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்குவோம். போட்டுட்டு நல்லா வதக்கணும். இது கூட மட்டனே போட்டுருவோம். இது கூட போட்டுருவோம். போட்டு நல்லா வதக்கணும். மிளகு சீரகம் பொடி பண்ணிட்டு வந்துட்டோம். மிளகு சீரகம் பொடி இப்போ வறுக்கணும். அது பொடி பண்ணிட்டு வந்துட்டு செட்டிநாடு பொடி அதை ஒரு ஸ்பூன் போட்டுக்குவோம். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு நாளைக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். இது போட்டதுக்கப்புறம் என்ன தேவைன்னா மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இந்த செட்டிநாடு மசாலா பொடியில் எல்லாமே இருக்கும். இது எல்லாமே போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதங்கணும் கிரேவி. இது பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா எல்லாமே வதங்கணும். வதங்கினா தான் கிரேவி டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட வந்து நம்ம ஒரே ஒரு உருளைக்கிழங்கு மட்டும் சேர்த்துக்குவோம். சேர்த்து பாருங்களேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கிரேவி. கட் பண்ணி சேர்த்துக்குவோம் உருளைக்கிழங்க. ஒரு உருளைக்கிழங்கு மட்டும் போட்டுக்குவோம். போட்டுட்டு இந்த டம்ளரில் 2 டம்ளர் தண்ணி வச்சுக்குவோம். வச்சுட்டு ஒரு 5 விசில் வச்சுருவோம். 5 விசில் வச்சதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். குக்கர் லாக் பண்ணிக்குவோம். லாக் பண்ணிவிட்டோம். ஒரு 5 விசில் வந்ததுக்கப்புறம் கிரேவி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். கிரேவி ரெடி ஆயிடுச்சு. பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. கிரேவி சூப்பராக இருக்குது. இந்த கிரேவிக்கு என்ன பண்ணணுன்னா கேஸ் ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பொடி ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கணும். போட்டதுக்கப்புறம் மிளகுத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கணும். லைட்டாக தேங்காய் ஊற்றிக்கணும். தேங்காய் ஊற்றினதுக்கப்புறம் மல்லித்தலை கட் பண்ணி போட்டுக்கணும். மல்லித்தலையை தேவையான அளவு கட் பண்ணி போட்டுக்கணும். போட்டதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கணும். அவ்வளோதான் ரைஸ் கிரேவி
கிரேவி பாருங்கள் சூப்பராக இருக்கும். வாங்க சாப்பிட்லாம். அதே மாதிரி செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்ஸ் கைஸ்.